ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்ற அந்த சீரீஸ்ல நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் தமிழ் சேனல்ல நான் இந்த வீடியோ பண்றேன், அதனால நான் தமிழ்ல பேசுறேன். ஸோ நம்ம போன வீடியோல போன வீடியோ நான் திருப்பி லிங்க் ஷேர் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த போன வீடியோல நம்ம எவ்வளவு தூரம் வந்திருப்போம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 65,000 மில்லியன் இயர்ஸ், இங்க பாருங்க, நம்ம ஒரு 65,000 மில்லியன் இயர்ஸ், அதாவது டைனோசர் டு டெமோக்ரஸி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த 65,000 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 2,000 இயர்ஸ் வரைக்கும் போன வீடியோல பார்த்திருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க, சால்கோலித்திக் வந்திருக்கும், அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ் வந்திருக்கும், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மைக்ரேஷன் நடக்கும். அந்த மைக்ரேஷன் எப்படி நடக்கும்னா, இது நான் மகாஜனபதாஸ்க்காக வச்சிருக்கிற அந்த மேப்பு. அந்த மைக்ரேஷனுக்காக நான் சொல்றேன். இப்ப சென்ட்ரல் ஏசியால இருந்து பீப்புள் வுட் கம் திஸ் வே, அண்ட் இதனால இங்க இருந்த இண்டஸ் வேலி புரோட்டோ திராவிடியன் பீப்புள் வில் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த டெப்த் ஆஃப் த கான்டினென்ட். அண்ட் இது எப்ப நடக்குது அப்படின்னா, இது போஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஒரு அரௌண்ட் ஒரு 1500 டு 2000 பிசின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலதான் நான் இங்க 2000 பிசியை வேதிக் சிவிலைசேஷன் கொடுத்திருக்கேன். இந்த வேதிக் சிவிலைசேஷன்ல தான் பீப்புள் ஸ்டார்டட் மைக்ரேட்டிங் ஃப்ரம் த from the northern from the northern confines of Central Asia into India. சரியா? சோ நீங்க நல்லா பார்க்கணும், இதுதான் அயன் ஏஜ்னு நம்ம குறிப்பிடுறோம். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தமிழ்நாடுல இப்போ கண்டுபிடிச்ச அயன் ஏஜோட இது டைம் பீரியட் பாத்தீங்கன்னா, அது ஒரு 4000 3000 பிசி வரைக்கும் போகுது. சோ இப்போ என்ன கிளாஷ் நடக்க போகுதுன்னா, நம்ம இன்னும் மோர் எவிடன்ஸ் தமிழ்நாடுல இருந்து கொடுக்க இந்த பாயிண்ட் அவங்க வேரி பண்றாங்களா இல்லையான்றது நம்ம கூர்மையா கவனிக்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் என்சிஆர்டி அண்ட் அதர் புக்ஸ் நம்ம தமிழ்நாடு அயன் ஏஜ் ஸ்டார்ட் பண்றது இது. இந்த அயன் ஏஜ்ல தான் people started coming towards India, and hence you started having languages. அதாவது பிரக்ரித், நான் இதை ஏன் இங்க வச்சிருக்கேன்னா, பிரக்ரித் இந்த வாட்டி கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வேதிக் மைக்ரேஷன்ஸ் வரும்போது அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, அது புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் சொல்றாங்க. லாங்குவேஜ் இங்க இருந்திருக்கிறோம், அது புரோட்டோ திராவிடியன் சொல்றாங்க. இந்த ரெண்டு லாங்குவேஜும் மிக்ஸ் ஆயிருக்கும், ஒரு 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 அமல்கமேஷன் வந்திருக்கும்ல. அந்த அமல்கமேஷன்ல இருந்து உருவான நிறைய லாங்குவேஜஸ் தான் பிரக்ரித். பிரக்ரித்ன்றது ஒரு லாங்குவேஜ் இல்ல. சோ இட் இஸ் லைக் அ காமன் பீப்புள்ஸ் லாங்குவேஜ். சோ நீங்க இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னும் பார்ப்போம். நீங்க இன்னும் இதை ஒரு டீப்பரா பார்க்கும்போது ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இந்த பாயிண்ட்ல தான் இந்த வேதிக் சிவிலைசேஷன் வராங்க. இந்த வேதிக் சிவிலைசேஷன் ஒரு கிளான் பேஸ்டு சொசைட்டி, அதாவது ஒரு ட்ரைப் இருக்கும், அதுல நிறைய கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ்ல தான் நிறைய கிளான் இருப்பாங்க. ஒரு கிளான், அந்த ஒரு கிளான்ல இருந்த பேர் தான் பரதா கிளான். இந்த கிளான் நடுவுலயே நிறைய சண்டை இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சண்டை எப்படி போய் முடிவடையும்னா, நீங்க இங்க இருந்து மைக்ரேஷன் ஆகுறீங்க, அந்த மைக்ரேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்னொன்னா இந்த இந்த கேஞ்சடிக் பிளேன்ல செட்டில் ஆக பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த சென்ட்ரல் ஏசியால இருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ் உள்ள இடத்தை தேடி தான் நீங்க வரீங்க. சோ இப்ப இந்த லோக்கல் பாப்புலேஷனுக்குள்ள மிக்ஸ் ஆகி நீங்க ஒரு பிளேஸா செட்டில் ஆவீங்க. அதுதான் நீங்க பாருங்க, அதுதான் மகாஜன பதாஸ். நீங்க அகைன் புரிஞ்சுக்கோங்க, இந்த வேதிக் சிவிலைசேஷன் மைக்ரேட் ஆகி இங்க வரும்போது லோக்கல் ட்ரெடிஷன் கூட மிக்ஸ் ஆகி, நான் அப்படிதான் மீன் பண்றேன். சோ அந்த மிக்ஸ் ஆனதுதான் நம்ம மகாஜனபதாஸ்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த பொருள்ல கூட நீங்க பார்க்கலாம், இந்த சென்ஸ் இது ஒரு மகாஜனபதாஸா இருக்கும். இங்க மகதா இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். மகதா, அங்கா, இந்த சைட்ல அவந்தி இருக்கும், இங்க காந்தாரா இருக்கும். இதை நம்ம ஒரு 16 மகாஜனபதாஸ நீங்க படிக்கணும். சோ அப்ப பாயிண்ட் என்னன்னா, இந்த மகாஜனபதாஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த அந்த கிளான்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பொசிஷன்ல மேபி செட்டில் ஆயிருப்பாங்க. இப்ப இந்திரபிரஸ்தா, அந்த குருன்ற கிளான் இருந்திருக்கு, குருன்ற அந்த ஏரியால மகாஜனபதாஸ்ல அந்த கிளான் இருந்திருப்பாங்க, அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி மகதா, அங்கா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க ஒரு கிளானும் ஒரு ஏரியால செட்டில் ஆகுறது தான் மகாஜனபதாஸா இருந்திருக்கும். அந்த மகாஜனபதாஸ் தான் நெக்ஸ்ட் நீங்க படிக்கணும். அது எந்த பீரியட்னா, ஆஃப்டர் வேதிக் சிவிலைசேஷன். இந்த பாயிண்ட்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க,
இந்த செட்டில்மெண்ட் வந்து இப்படி ஒரு சீக்வென்ஷியலா நடந்துட்டு இருக்கிற பாயிண்ட்ல இந்த சைட்ல இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஒரு கன்ஜங்ஷர் தாங்க. இங்க அதாவது இனிஷியலா அந்த கிளான்ல ஸ்ட்ராங்கா இருந்தவங்க எல்லாம் இந்த சைடு எடுத்திருக்க போறாங்க. யாரெல்லாம் வீக்கரா இருப்பாங்களோ அவங்க வந்து அந்த ஒரு ஓரத்துல ஈஸ்டர்ன் செக்டாருக்கு போயிருக்கலாம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருந்தது வந்து அந்த வேதிக் பிராமினிசம்னு சொல்லுவாங்க. சோ இங்க போனவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் எப்பவுமே இருந்திருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்ல வந்தேன்னா, ஏன்னா இந்த மகாஜனபதாஸ் பீரியட்ல தான் நீங்க பாருங்க புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வருது. புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து இந்த மகாஜனபதாஸ், சோ வைஷாலி, சோ இந்த ஏரியால இருக்கிற இடத்துல தான் புத்தா வராரு. ஆர் ஜெயினாவும் ஹி ஆல்சோ, அண்ட் போத் ஆஃப் தெம் ஒரு சத்ரியா கிளான்ல இருந்து பிலாங் பண்ணி வராங்க. அண்ட் இந்த டிஸ்பியூட் வந்து இன்னைக்கு இல்ல, மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செட்டில்மெண்ட்லயே யார் எந்த இடத்துல செட்டில் ஆகிறாங்கன்னு இருந்திருக்கலாம், ஒரு கன்ஜங்ஷர்ல சொல்றேன். பட் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் இது இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் வருவாங்க. சாரவாக்காஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய ஹெட்ரோடாக்ஸ் சொல்றாங்க. இந்த சென்ஸ் வந்து ஒரு வேதிக் பிராமணிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பீரியட், அதாவது இந்த வேதிக் சிவிலைசேஷன் உள்ள வந்த உடனே அந்த மகாஜனபதாஸ்ல வேதிக் பிராமணிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பீரியட்ல புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவில் சர்வீசஸ்க்கு, நீங்க அதை பார்க்கணும். இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வர பீரியட்ல நீங்க ஒரு ப்ராமினன்டான ஒரு மகாஜனபதாஸ் உருவாகுது. அந்த மகாஜனபதா தான் இங்க பாத்தீங்கன்னா மகதா. இந்த மகதால தான் இதுல பாருங்க, இந்த மகதால தான் நீங்க ஒரு மூணு இம்பார்ட்டன்ட்ல இந்த மகத எம்பையர்ல பிம்பிசாரான்ற ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு, அப்புறம் ஆஜாத சத்ருன்னு வராரு, அப்புறம் உதயின்னு வராரு. இவங்க ஈச் என்ன பண்ணாங்கன்றது மேபி நம்ம ஒரு வீடியோல செப்பரேட்டா பார்ப்போம். பட் இவங்க தான் இந்த கிங்டமோட ரொம்ப ப்ராமினன்டான பர்சன். இந்த பிம்பிசாரா அண்ட் ஆஜாத சத்ரு பீரியட்ல தான் புத்தாவும் வராரு. ஸோ புத்தாவும் அந்த டைம்ல தான் ஹி ஸ்டார்ட்ஸ் டு மெடிடேஷன், அந்த கயா எல்லாம் போத் கயா எல்லாம் போறாரு. ஸோ அப்போ அதுல வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் என்சிஆர்டில இருக்குங்க, பேசிக் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க. இப்போ இவங்க இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மகதன் எம்பையர் வந்து கொஞ்சம் டாமினண்டா வருது. அண்ட் இந்த மகதன் எம்பையர் டாமினண்டா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் எல்லாம் பண்றாங்க. பட் எல்லா எக்ஸ்பான்ஷனுக்கும் ஒரு எண்ட் இருக்குங்க, எல்லா கிங்டமுக்கும் ஒரு எண்ட் இருக்கு. அதே மாதிரி மகதன் எம்பையருக்கும் எண்ட் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் மகதன் எம்பையருக்கு அப்புறம் யூ ஹேவ் திஸ் சி, அதுக்கப்புறம் இன்னொரு டைனாஸ்டி வருது. ஆனா நான் வந்து நந்தா டைனாஸ்டிக் போறேன். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல தான் அலெக்சாண்டர் வராரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க பாருங்க, இதுதான் அந்த அலெக்சாண்டரோட ரூட். சோ அலெக்சாண்டர்ன்றவரு he was there at this point which is in Greece. பட் ஆனா அவர் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்த பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, அவரு ஒரு 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 கிங்டம் ஃபார்ம் பண்ணணும்னு தான், மீன் ஒரு பெரிய இதை ஃபார்ம் பண்ணணும்னு வராரு. பட் ஒரு பீரியட்ல இது வரைக்கும் வரும்போது அந்த இடத்துல நந்தா இருக்காங்க. எங்க இந்த மகதன் எம்பையர்ல அடுத்த சிசுநாகா, அதுக்கப்புறம் நந்தா எம்பையர் வாஸ் ஆல்சோ a very strong empire. அவங்கள சில பேர் சூத்ரான்னு சொல்றாங்க. பட் அந்த நந்தா எம்பையரை தான் அலெக்சாண்டர் பார்த்துட்டு திரும்பி போயிடுறாரு. திரும்பி போகும்போது நீங்க பாருங்க, இந்த சென்ஸ் வந்து இது இண்டஸ் வேலே பாயிண்ட் வரைக்கும் வராரு. அதுக்கப்புறம் அவர் இப்படி திரும்பி போயிட்டு ஆக்சுவலா இங்க போய் பர்ஷியால இறந்துருவாரு. 33 வயசுல இறந்துருவாரு. அந்த 33 வயசுல இறந்தப்புறம் அவரோட கிங்டமை பிரிச்சுப்பாங்க, அதாவது அவங்க ஜெனரல்ஸே பிரிச்சுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துப்போம். இவங்க இங்க பிரிக்கிறது நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துலதான் சந்திரகுப்த மௌரியான்னு ஒருத்தர் வராரு. நீங்க பாருங்க, இப்போ மகதன் எம்பையர், ஸோ மகதன் எம்பையருக்கு அப்புறம் நந்தா, அதுக்கப்புறம் தான் மௌரியன் எம்பையர் வருது. இந்த மௌரியன் எம்பையர் வாஸ் ஸ்டார்டட் பை சந்திரகுப்த மௌரியா. அதுல வந்து சாணக்கியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் அதாவது இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன்ல தான் இந்த எம்பையர் ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அந்த சாணக்கியா ஆர் த பர்சன் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள், அவர் வந்து தக்சீலால படிச்சுட்டு இருக்காரு. தக்சீலான்ற யூனிவர்சிட்டி வந்து எந்த பாயிண்ட்ல வரும்னா, இங்க ஆர் இந்த ஈஸ்டர்ன் இண்டஸ் சைட்ல வரும்.
இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் கமிங் டுவர்ட்ஸ் இந்தியால வரும். இப்போ இந்த தக்சீலால இவங்க படிச்சுட்டு சந்திரகுப்த மௌரியா மைட் ஆல்சோ ஹேவ் பீன் இன் திஸ் பாயிண்ட். அப்போ அவர் உள்ள படிச்சுட்டு அவர் உள்ள என்டர் ஆகி யூனோ ஒரு கிங்டம் கேப்சர் பண்றாரு. இந்த கேப்சரிங் தான் பிகம்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த மௌரியன் எம்பையர். ஐ திங்க் இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இன்னும் நம்ம போயிட்டே இருப்போம், பட் we will see the next subsequent thing in the next subsequent videos. Thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.